வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் செல்லத்தங்கையாக பேசுகிறேன். தினம் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு மகான் இருந்தார். அந்த மகான்கிட்ட ஒருத்தர் போய், ஐயா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏழை பழங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுறேன், நான் நிறைய தர்மம் செய்கிறேன், ஆனால் என்னை யாருமே வள்ளல்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அதான் ஏன்னு தெரியலை, அதுக்காகத்தான் உங்கள்கிட்ட கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு ஒரு நபர் சொன்னார். அதுக்கு அந்த மகான் சொன்னார், அப்படியா தம்பி, சரி இப்படி உட்காருங்க அப்படின்னு உட்கார சொல்லிட்டு, உங்களுக்காக நான் ஒரு கதை சொல்கிறேன், இந்த கதை முடிவில் ஏன் உங்களை வள்ளல்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு, நீங்கள் வள்ளலா வள்ளல் இல்லையாங்கிறதும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற விஷயத்தை மகான் சொன்னார். சரி கதையா சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஆவலாக கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த மகான் சொல்ல ஆரம்பித்தார், ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. அந்த கணவனுக்கு ஒரு கஷ்டம், அதனால் மனைவி கழுத்தில் போட்டிருந்த இந்த நெக்லஸை கொடு, நான் அடகு வச்சுட்டு உனக்கு நான் திருப்பி தர்றேன் அப்படின்னு சொல்லி கணவன் கேட்டான். அதுக்கு மனைவி சொன்னான், இல்லைங்க, இது தங்கம் கிடையாது, கௌரிங்க அப்படின்னா. நீ சாதாரண ஆள் கிடையாதே, தங்கமாக இருந்தால் தானே போட்டுக்கிட்டு தெரியவே, நீ கவரிங்லாம் போட மாட்டியே அப்படின்னு கணவன் சொன்னான். இப்போ என்ன இது கவரிங் நான் போடுறதுனால நீங்கள் தங்கம்னு நினைக்கிறீங்களா? சரின்னு தான் நான் கழட்டி வச்சாரேன்னு அங்கனே மேசையில் கழட்டி வச்சுட்டு அவள் வெளில போயிட்டான். அந்த நேரத்தில் ஒரு பிச்சைக்காரன் அவங்க வீட்டுக்கு வந்து, ஐயா ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போ அந்த கணவன் என்ன பண்ணார், உள்ளே போய் பாத்திரங்களெல்லாம் திறந்து பார்த்தாரு, அங்கே எதுவுமே சாப்பாடு இல்லை. இவனுக்கு கொடுக்குறதுக்கும் ஒரு சாப்பாடு நேரத்துக்கு ஏதாவது கொடுக்கணும்னாலும் கையில் பணமும் இல்லை. உடனே சரி இந்த கவரி நகையை எடுத்து, இந்த தம்பி இந்தங்க வச்சுக்கோங்க, இது ஒரு 50 ரூபா போகும், எங்கேயாவது ஒரு கடையில் கொடுத்துட்டு 50 ரூபா வாங்கி ஒரு நேரம் சாப்பிட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புனார். அப்போது கொஞ்ச நேரத்தில் மனைவி வந்தால், மேசையில் பார்த்தா கவரி நகையை காணும், கவரி நெக்லஸை காணும். உடனே கணவனை கூப்பிட்டு, எங்கே இதை எடுத்ததுக்கு பீரோவில் வச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா. இல்லை, ஒரு பிச்சைக்காரன் வந்தான், சாப்பாடு கேட்டான், அவனுக்கு வீட்டில் நீனும் சாப்பாடு ஒன்று வச்சுட்டு போகல, அதனால் இல்லை, அதனால் அந்த நெக்லஸை எடுத்து கொடுத்து நீ ஒரு 50 ரூபாய்க்கு விற்றுக்கப்பா, அதை வச்சு சாப்பிட்டுக்கப்பான்னு சொல்லி அனுப்பிட்டேன் அப்படின்னு கணவன் சொன்னான். உடனே பதஷ்டத்தில் மனைவி, அடா கௌரிங்கன்னு நான் உங்கள்கிட்ட பொய் தாங்க சொன்னேன், அது தங்கம் தாங்க, 1,00,000 ரூபாய்க்கு போகும் அப்படின்னு மனைவி பதஷ்டப்பட்டா. உடனே கணவன் வீட்டை விட்டு வெளியில் ஓடி அந்த பிச்சைக்காரன் எங்கே போனானோ அந்த திசையை நோக்கி ஓடினான். ஓடி பிச்சைக்காரனை மடக்கி பிடிச்சிட்டான். இந்த நேரத்தில் நீங்களாக இருந்தால் என்ன செஞ்சுருப்பீங்க அப்படின்னு மகான் அந்த வந்த நபர்கிட்ட கேட்டார். அது 1,00,000 ரூபாய்க்கு போகிற நெக்லஸை அவனுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு நெக்லஸை வாங்கிக்கிட்டு அங்கே ஏதாவது ஒரு 50 ரூபாயோ இல்லை 5 10 ஏதோ இருந்துச்சுன்னா அவனுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு நேரத்துக்கு காசை கொடுத்துட்டு வந்துடுவேன் அப்படின்னு இவன் சொன்னான். அதுக்கு மகான் சொன்னார், அந்த நபர் என்ன செஞ்சான் தெரியுமா, அந்த கணவர் என்ன செஞ்சான் தெரியுமா, போய் அந்த நெக்லஸ் அந்த பிச்சைக்காரனை கூப்பிட்டு, தம்பி அந்த நெக்லஸ் கவரிங் நினச்சிக்கிட்டு நான் 50 ரூபாய்க்கு தான் போகும்னு சொன்னேன், அது கவரிங் கிடையாதான், தங்கம்மா, அது 1,00,000 ரூபாய்க்கு போகுமா, நீ யாருக்கிட்டையும் போய் 1,00,000 ரூபாய்க்கு குறைச்சி கொடுத்துறாத, 1,00,000 ரூபாய்க்கு விற்றுட்டு உன் இஷ்டத்துக்கு சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் திரும்பி வந்தானா. இப்போ தெரியுதா இந்த கதையிலேருந்து, அவன் வள்ளலா நீ வள்ளலான்னு, இதனால தான் அப்பா உன்னை ஊருக்குள்ளே யாருமே வள்ளல்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு அவனுக்கு புரிய வச்சாரான். நன்றிங்க. என்னங்க, நம்ம திரைப்பட இயக்குனர் செல்லத்தங்கையா சாரோட குட்டி கதைகள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி குட்டி கதைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.